رسول الله وعلى آله وصحبه ومن والاه ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته صلما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك الحمد لله شكر الله அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மாபெரும் பெரிய கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பெரிய ஃபதல் அதுல பறக்க வச்சு அது ஒரு நேமத்தாக விளங்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தௌஃபீக் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர். பையத்து வாங்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு முஸ்லிமாக மூமினாக முஹ்சினாக வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர். பையத்து வாங்கிட்டோம். பையத்து வாங்குறது மக்சத் யாதே ஹக் அல தவான் யாஃபி. மக்சதே பையத் அல தவான் யாதே ஹக்கில் இருக்கணும். யாக்கு ஹக்கு கிடைக்கும். யாது ஹக்கு சிந்தனைக்கு நம்ம சொல்லுவோம். யாக்கு பெற்றுக்கொள்வது சிந்தனையில ஆனா அதெல்லாம் எல்மு இருந்தாதான் யாக்கே கிடைக்கும். வாயால சொல்றதுக்கு ஒரு தடவை கேட்டா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம். யாது ஹக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தஸ்பீஹ் மணி பிடிச்சிட்டே இருக்கிறாரு, அதனால ஜிக்ர்ல இருக்கிறான்னு பார்வையில அவர் ஜிக்ர்ல இருக்கிறார் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தெரியும். ஆனா யாக்கு வெளியில இருந்து தெரியாது மோலா, யாக்கு காமிக்க முடியாது மோலா. நீங்க என்ன பெற்றுக்கொள்கிட்டு இருக்கிறீங்க இப்போ, அது இந்த கண்ணால தெரியாது மோலா. சாதாரண டிஷர்ட் போட்டுட்டு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட ஒரு கதமும் அரசுல உழுவுதுன்னு யாருக்கும் தெரியாது மோலா. நீங்க சதா ஜாகிங் போயிட்டு இருப்பீங்க மோலா, உங்களோட ஈது கிடைச்சுக்கிட்டே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது மோலா. மற்றவங்களுக்கு தெரியாது. யாத்து மற்றவங்களுக்கு தெரியாது. யாது இது எல்லாருக்கும் அவாமுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் ஹக் அல தவாம் யாத்து ஹக்குன்னு சொல்றாங்க தவிர யாத்து ஹக்கு அல தவாம் ஷர்த்து ஆக்கல. அப்படி யாத்து ஹக்கு அல தவாம் ஷர்த்து ஆக்கிட்டாக்கா நீங்க ஒரு யாதே ஹக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அல்லாவோட ஜிக்கர். ஏன்னா இது பாமர மக்களும் செய்யறாங்க. நம்மளோட அதிகமா அவங்க ஜிக்கர் செய்யறாங்க. நம்மளோட அதிகமா அவங்க துவா ஓதி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளார வர துவா, வெளியே போற துவா, டாய்லெட் உள்ளார போற துவா, வெளியே வர்ற துவா, இது அத்தனையும் அவங்களுக்கு இன்னும் நம்மளோட அதிகமா தெரியும். இதுல அவாம் முந்திச்சுக்கிட்டாங்க. ஆனா சாலி அவங்களோட ஜாஸ்தியா செய்யணும். அப்ப சாலிக்கோட அடையாளம் தான் இதுதான். பையத் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பையத்துன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் பயம் வருது. பையத்துனாக்கா பயம். ஆனா பையத்தோட இன்னொரு அர்த்தம் இஸ்லாம். அரபியில சொன்னாக்கா விக்கிறது, தன்னையே வித்துடுறது.
அல்லாவோட யாது யாக்கு சுகூதுக்காக திக்கிற்காக. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இஸ்லாம். கருணாநிதி நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுங்க. ஹதீஸ்ல வர்ற ஒரு நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அக்லாக்கு, அவங்க எப்படி எழுந்திருச்சாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, எப்படி மக்கள் கிட்ட பேசுனாங்க, எப்படி மனைவி மக்கள் கிட்ட இருந்தாங்க, எப்படி கிட்ட நடந்து கொண்டாங்க, ஜிஹாதுக்கு எப்படி போனாங்க, ஜிஹாதுடைய இடத்துல ஆயிரத்துல ஆதாப் எப்படி, மனைவி போது இன்னும் ஆதாப்பு, பக்கிங்ல இன்னும் ஆதாப்பு, இது அத்தனையும் அவாம் இதுல சரிக்கா இருக்க. இது யாரை ஹக்குல. ஆனா இங்க யாத்து எப்படி கொண்டு விளங்குறதுக்கு மிசாலுக்கு இப்போ இந்த ஆக்குறதுக்கு ஒரு, ஆனா மார்பல் தானா, இதுவும் ஒரு கல்லா கூட ஒரு மார்பல் இல்ல டூப்ளிகேட். சாதாரண கல்லு அங்க இருக்கிற எலும்பு சாதாரண மனிதனால சொல்லிட முடியுமா? இது என்ன இத்தனைக்கு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. சாதாரண கல்லு அதுதான் கல்பின் கல்பா வாங்கிட்டே இருக்கு. 10 வருஷம் மதரசா படிச்சுட்டு, யூனிவர்சிட்டி மதரசா படிச்சுட்டு, எல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்து இன்னும் மௌலாவை தேடிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு வந்து டிக்கெட் பிளைட் ஏறி போய் நின்னாக்கா மௌலா அங்க நல்லா கேட்பான். அந்த அகீதத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாத்தி இங்க அல்லாஹு அல்லாஹ்னு சொன்னாக்கா உங்களுக்கு இங்கே பெற்றுக் கொள்வதற்கு எதுவும் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆஹா, இந்த இல்மு இருக்கிறவங்க குடிசையில இருந்தா என்ன, அருமனையில இருந்தா இந்த இல்முல குடிசையில இருக்கிறவன் அல்லாஹ்னு சொல்றான். இன்னொருத்தர் வந்து நீங்க காபத்துல்லா முன்னாடியும் கப்பலத்தோட இருந்தாக்கா காபத்துல்லா தான் பாக்குறீங்க. நம்ம இருக்கிற இடத்துல சுகூரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து வெளியில இருந்து வந்தது கிடையாது. இந்த சூஃபியாக்கள் செஞ்ச வார்த்தைகள் கிடையாது. குரான், ஐனே குரானோட அல்பாது. வசாஹிதின் மஸ்ஊத், வசாஹிதின் மஸ்ஊத் மௌலாதான் பேசிட்டு. பையத்துல சொன்னாக்கா என்ன மௌலா, அத்தாத்தீன்னா பையத் வாங்கினவருக்கு அத்தாத்தீன்னா அவர் அலத்தவாமா சிக்கில இருப்பான். அலத்தவா சிக்கன்னாக்கா என்ன மௌலா, தப்பி பண்ணி பிடிச்சிட்டு சுத்திக்கிறதா? பாமர மக்களும் பிடிக்கிறாங்க. இது அவங்க படிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவாங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதும் போது ஹர்கத் இங்க குவத் மௌலா நம்ம இத்ராக் மஹ்சூர் பண்ணுவோம். இங்க ஹர்கத் இத்ராக் பண்ணுவோம். அதம் மௌஜூத் இத்ராக் பண்ணுவோம். சாலிக் பையத் வாங்கினவர் ஒரு சூஃபின்னு சொன்னாக்கா வெறும் காலில் உழுவுறது தசவுப் கிடையாது. எந்த தசவுப்போட சாப்டர்லயும் காலில் உழுவணும், முட்டி போட்டு உழுவணுமா அப்படின்னு பாடம் இருக்குது. நம்ம பாடம் அப்படி இருக்கணும். अरे मोहब्बत मौला जहां मौला दिखता है पड़ जाते हैं अल्हम्दुलिल्लाह जी. அது காதலோட
வெளிப்படுது. அப்போ கால் உழுவுறது தசவுக்கு கிடையாது. இந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, சூஃபி வேற மாதிரி. அது அஜ்மீருக்கு போனாக்கா நீங்க பாப்பீங்க. அஜ்மீருக்கு போனாக்கா, நாகூருக்கு போனாக்கா அப்படி பாப்பீங்க. அப்படி போட்டுட்டு தானா பேசிக்கிட்டு சுத்துறது, அதுவும் சுலுக் கிடையாது. அப்போ சாலி நம்மளோட சில்சிலால இருக்கிற ஹதரத் ஹதரத் ஜமாலி நாயகம், ஹதரத் கலிமி நாயகம், ஹதரத் முஹிபி நாயகம், ஹதரத் ரஃபீகி நாயகம், ஹதரத் சாலேஹ் நாயகம், ஹதரத் கமாலுல்லா ஷா அலைஹி ரஹ்மத்துல்லாஹ், இது அத்தனை நாயகமும் கலந்து போனாங்க. அல்லாவோட பதில் கொண்டு நம்மளுக்கு அவங்க கூட இருந்து பாக்குறதுக்கு பிராக்டிக்கல் எப்படி, தியரி எப்படி, பிராக்டிக்கல் எப்படி நடக்கிறது பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம ஐநாவதுக்கு எல்லாம் பதில் செஞ்சாங்க. பதில் செஞ்சாங்க. நம்ம அந்த கூட்டம் கிடையாது. சர்க்கார் செய்து மறைஞ்ச பிற்பாடு, தர்கா கட்டின பிற்பாடு இவங்கதான் அவுலியா, தர்கா பார்த்த பிற்பாடு அவுலியான்னு இல்லை. அல்லா நம்மளுக்கு அவுலியாவோட ஹயாத்திலே நம்மளுக்கு கூட இருக்கிறதுக்கு பாக்கியம். அந்த பதல்ல இன்னைக்கு சாதாரண ஆளு பார்த்து சாலையா இருக்கிறாங்க, சாலை போயிட்டு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு பாக்குறதுக்கு நார்மலா இருக்கு. டெக்ஸி ஓட்டிட்டு இருப்பாங்க, சாலையா இருக்கிறாங்க. ஏன் சாலைக்கு சில முக்கியமான அத்தாட்சிகள் இருக்கு. சுண்ணத்துல பாபந்தியா இருப்பாங்க, அதுவும் ஜாகிரான சுண்ணத்து கிடையாது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஹதரத் ஜமாலி ஷா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஒருத்தருக்கு மதரசால இருக்கும்போது போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்றோம். ஏற்கனவே சொல்லி இருப்பேன். அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இந்த பிராண்ட் இவ்வளவுதான், வாங்கிட்டு வாங்க. சுருக்கமா சொல்லு, வாங்கிட்டு வர வேற பிராண்ட் வாங்கிட்டு வாங்க. நான் வேற பிராண்ட் சொன்னேன், நீங்க இந்த பிராண்ட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அதுக்கு அவங்க முக்கியமா ஒரு முஸ்தா இருக்கிறேன். நான் சொன்ன பிராண்டு அடிச்ச உடனே செத்து போகும். நீங்க வாங்கிட்டு வந்தது இது துடிச்சு துடிச்சு சாவடிச்சு, அது ஜாயிஸ் கிடையாது. அது ஜாயிஸ் கிடையாது. நம்மனா எப்படி, எது ஆஃபர்ல போட்டு இருக்குது, எது சீப்பா இருக்குது, எது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குது, அது வாங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அது துடிச்சு சாவுதோ, செத்து போறதுதான். துடிச்சு சாவு போகுதோ இல்ல எப்படி சாவு நம்மளுக்கு என்ன, அதுதான் போல தக்குவா. அதுதானே தக்குவா. ஒரு சின்ன விஷயத்திலையும் பேணுதலா இருக்கிறது தக்குவா. தக்குவா சும்மா போட்டு காமிக்க முடியுது, அமல்ல தக்குவா தான். ஏதாவது ஒரு ஜாமா வருதுனாக்கா, இந்த ஜாமா எப்படி வந்துச்சு, இதுல அவருக்கு லாபம் இருக்கா, இல்ல இதுல அவருக்கு நஷ்டம் இருக்குதா, எல்லாத்துலயும் பேணுதல் இருக்கு. முக்கியமா ஹலால் ஹராம்ல ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. இது ஹதீஸ். இது இதா கத்தல்தும் ஃபஅஹ்சினுல் கிஸ்மா, நீங்க கத்தல் செஞ்சாக்கா அழகாக கத்தல் செய்யுங்க. ஹதீஸ் இது. அப்போ ஹதீஸ் இங்க அமல் செய்யறதுக்கு உடனே கற்றுக் கொடுங்க. சுண்ணத்துக்கு ஜாகிரான சுண்ணத் மட்டும் இல்ல, நுட்பம் சுண்ணத்துல இருக்கக்கூடிய நுட்பமான சுண்ணத்து கூட அதுல கடன் பிடிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சுண்ணத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, இது சுண்ணத்து, இது புகாரி, இது அப்படி இல்லாம சுண்ணத்து சேர்ந்ததுக்கும் அதுல அமல் செய்யறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள்லயும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்ய. இதெல்லாம் அடையாளம். தொப்பி போடுறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க மோலா, தொப்பி போடுறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க, தாடி எடுக்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. சுண்ணத்து மோலா நம்மளுடைய சேகுமார்கள் வாழ்ந்து போன எல்லா சேகுமார்கள் யாரும் சரியத்துல விளையாடல, சுண்ணத்துல ரொம்ப பாபந்தியா இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா சஜாதா, நூரானி சஜாதா சொல்லுவாங்க, பைசா சர்க்கார் பெண்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்களோட மௌனார்கள் எல்லாம் போக மாட்டாங்க. பெண்களுக்கு தொடர்றது ரொம்ப தூரமான விஷயம், சரியத்துக்கு பாவம். அதிகமா சுஜூது செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சாலிக்கு அதிகமா சுஜூது செய்யக்கூடியவங்களா இருக்கு.
இப்போ சுஜூது ஒரு சுஜூத் வந்து நீங்க குனிஞ்சு சுஜூது போட்டு முடிச்சிருவீங்க. இன்னொரு சுஜூது நீங்க போடுறது நீங்க திருப்பி வியந்திரிக்க முடியும். சலாமுக்கு பிற்பாடு சலாத்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சலாத்துக்கு பிற்பாடு சலாமோட தொழுகை முடிஞ்சிருது. ஆனா சாலிக்கோட தொழுகை சலாமுக்கு பிற்பாடும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஜாகிர்ல பாத்தின் இருக்கும் தவிர ஜாகிர் விட்டுட்டு பாத்தினை தேடக்கூடிய ஹலாக்கான கூட்டம் நம்ம இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதிகமா சுன்னத்து பேணுதல் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். अल्लाह को जानने वाला ही सा अल्लाह को விளங்க சதா அல்லாஹ் பக்கமே சொல்லுங்க. யாராவது மதிக்கிறாங்களா, என்னை யாராவது பாக்குறாங்களா, லாபம் எப்படி எப்படி போறது? சதா மோலாவோட இருக்கக்கூடியவன் தான் சாலி. லைஃப் போகும். மோலா இதுதான் செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா முகமது ரசூலுல்லாவோட சுன்னத்து அப்படியே பேணுவார். மனைவி மக்கள் கூட கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது இந்த தியரி மட்டும் தான். பிராக்டிக்கல் வீட்ல நீங்க வேலைக்கு போனாங்க, அங்க மேனேஜர் கொடுத்தாங்க, சூப்பர்வைசர் இங்க உங்க இந்த எல்லா என்னமா அங்க இஸ்திஹார் பண்ணி இங்க பேசிடலாம். வீட்டுக்கு போனாங்க, அங்க மனைவி மக்கள்ல நீங்க வாழணும். முகமது ரசூல் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சாங்க. சமாலா வாழ்ந்து காமிச்சாங்க. ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது 9 பெண்மணி ஹயாத்தா இருந்தாங்க. ஒரு ரிவாயத்து கூட இல்ல. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு டார்ச்சர் பண்ணாங்க, கையால அடிச்சாங்க, சாப்பாடு போடல, துணிமணி கொடுக்கல, வீடு கொடுக்கல. ஏன் யாரும் இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் சொன்னது ஒரு ரிவாயத் கொண்டு வாங்க, குர்பான் ஆயிரும். பிராக்டிக்கல்ல கரெக்டா இருக்கும். அல்ஃபாஸ் நஜர் பர் கதம், நஜர் தர் வதன், கல்வத் தர் அஞ்சுமன், இந்த வார்த்தைகள் மனப்பாடம் செஞ்சது. அட அர்த்தம் அங்க அமல் செய்யும் போது காமிப்பான். இன்னைக்கு பையத்துன்னு சொன்னாக்கா பையத்துன்னு சொன்னாக்கா என்னப்பா பயத்து இருக்கலன்னா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அக்பர் எண்ணி வச்சாத்தும் ஓதுவேன் பாக்குறேன். ஒரு வஸ்து கல்லுக்கு எப்படி பாக்குறது பாக்கணும்னா இருப்பான் தேவைப்படுது. இது மையத்தை வாங்கியோ இது பக்கம் நம்ம போலனாக்கா மையத்தை எடுத்துட்டு காணா போய் இல்லப்பா. மிஷினுக்கு நீ போய் சதுக்கா கொடுத்தாக்கா அந்த பர்த்தனை பண்ணிட்டு போயிடு. வாங்கறது எல்லாரும் வழியா வருது. அதனாலதான் அவளியா 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 அவளியான்னு கூப்பிடு. மோலா மோலா மோலான்னு கூப்பிடுற இன்னும் இந்திராக்கு வரலன்னா அவளியா அவளியான்னு கூப்பிடு. மதரசால படிச்சு ஃபெயில் ஆகிறாரோ பாஸ் ஆகிறாரோ வெளியாகனாலே ஆலிம் கூப்பிடுறோமா இல்லையா? அப்போ பையத் வாங்குறவர் அவளியா இல்லையா? டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. மதரசால போய் சும்மா உட்காந்துட்டு கதை அழைச்சிட்டு வர்றது ஆலிம் கூப்பிடுறோம். இங்க பையத் வாங்குறவர் ஆரிஃப் கிட்ட போய் பையத் வாங்குறவர் கிட்ட ஆரிஃப், அப்போ ஆரிஃபா இல்லையா அவரு? அவளியாவா இல்லையா அவரு? அவளியாவா போகணும். அதுதான் நம்மளோட சிலிபஸ் அடையணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு சேகமார்கள் கொடுத்திருக்கிறான். நீங்க அழிய போய் தேட தேவை. கொடுத்தோம் நம்ம அது வெயிட் பண்ணிட்டு இருந்தாக்கா அதோட பெரிய நஷ்டம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். மோலா ஆத்துல பாபா கையில வந்தா மோலா விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த மாசம் அதுல தசரா அல்லா எனக்கா நம்ம அதுக்கு லாயக்குள்ளவங்களா, அதுக்கு நசீப் இருக்கா இல்லையா? இன்ஷா அல்லாஹ்
நம்மளோட தேற்றம் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் எல்லாம் பாக்குறேன். இருக்கிறது அழிஞ்சு வருஷ முயற்சி செய்யும். இந்த இருக்கிற லைஃபா எல்லாம் முடிஞ்சு வெளியூர்ல இருந்து வந்தாங்க பேசுறதுக்கு முத்தலன்யஸ் ஒர்க் பாஸ் அது அது அப்ளை பண்ணாக்கா கிளீனிங்லாம் வீட்டுல உள்ளயும் வீட்டுக்குள்ளார முடியாது. மிஸ்செலேனியஸ் ஒர்க் பாஸ் அதனாலதான் வருஷம் வருஷம் சம்பந்தப்பட்டது நம்ம ரொம்ப பேணுதலா பயபக்தியா ரொம்ப மலேசியான ப்ராப்ளம். ஆனா இங்க நம்மளுக்கு சுத்தனா பிரசாத் செய்யறதுக்கு வெளியில இருந்து சைத்தான் வெளியில இல்ல போல கெடுக்கிறதுக்கு எல்லா பக்கத்திலும் துருபகாத்தில் ஆயிடுமே, மையத்து வந்துருமே, விட்டுருவானா. அதனால யார் எந்த சேஃப் வந்தாலும் சரி, கால்கட்டை சர்க்கார் வந்தாலும் சரி, ஹைதராபாத் சர்க்கார் வந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்தாக்கா அவங்க திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டாக்கா இதுக்கு முன்னாடி வந்த சேகுமார்கள்ல சில பேருக்கு வந்து தடை செஞ்சிருக்கு கவர்மெண்ட். பல தடவை பேப்பர்ல கூட வந்துருக்கு. ஆனா நம்ம சில்சிலா சேகுமார்கள்ல தடை செஞ்சிருக்கோம் நம்மளா. அதுக்கப்புறம் இங்க வர முடியும், மலேசியா வரைக்கும் வருவாங்க, இங்கிருந்து தீர்வாய் அங்கே ஓடும். அதுதான் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி மருந்து இருக்கக்கூடாது. அல்லா குரான்ல ஹிஸ்டரி கொடுக்குறான். அப்பதான் நம்ம திருப்பி அந்த தப்பு செய்யணும். அதனால ஆன்லைன்ல இன்டர்நெட்ல அங்கெல்லாம் போடும்போது உஷாரா அட்ரஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கிறது. இப்போ க்ளோஸ் ஒன் ஐல ஓடிட்டு இருக்குது. ரெண்டு கண்ணு இப்படி இருந்துச்சு, இப்போ ஒன் ஐல ஓடிட்டு இருக்குது. இதுக்கு எப்போ சட்டம் வந்து நம்ம தெரியாது வந்துச்சுனாக்கா அல்லா பார்ப்போம். ஆனா இது கொண்டு சுன்ன ஜமாத் ஹயாத்தா இருக்குது. முஸ்லீம் வந்து யமன்ல இருந்து ஆள் வந்தாலும் எத்தனை சொற்பாக்கு எடுத்துதான் அது எடுத்தாக்கா பள்ளிவாசல் எல்லாம் பேசும். ஆனா அது அப்ரூவல் கிடைக்கும். கிடைக்கலன்னாக்கா எடுத்த பிற்பாடு கரெக்டா பேசணும். உங்க இஷ்டத்துக்கு பேசினாலும் பிரச்சனை. என்ன டாபிக் நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்களோ அந்த டாபிக்ல தான் இருக்கு. வரும்போது நான் போடணும், ரொம்ப சுத்தமா இருக்கும். சுத்தமான செய்தி இருக்கு. திருப்பி திருப்பி அட்ரஸ் கொடுக்க தேவையில்லையே. பைத்துல்முன்னாக்கா இந்த இடம், மதீனான்னு சொன்னாக்கா எங்கன்னு தெரியும். அப்படி ஒரு இடமும் திரும்பி தெரியும். சரி அட்ரஸ் பண்ணுன்னா உள்ள கேட்டுக்கு வந்து பப்ளிக்கு பண்ணணும். இது strategy of da'wah. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தைபாத் பத்ர், பெரிய பத்ரோட சஹாபாக்கள் பேரு தான் நம்ம ஓதிட்டு இருக்குது. ஆனா பத்ர் சின்ன பத்ர் ஒண்ணு நடந்து சீக்கிரட்டா 4 போய் பார்த்துட்டு வாங்க. தாவான வெறும் உள்ள மட்டும் பேசிட்டு பள்ளிவாசல் அனுப்புனாங்க. அந்த ஆதாப் அக்லாக் இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
சன்மான இல்ல நான் ரஹமத்து நுசுலாகி கொண்டிருக்கிற அதுவும் அவன் தான். அதனால 3 நிலையிலும் அவன் தான் இருக்கான். அவன் தான் ஜிக்கிர் செய்யறான், அவன் தான் ஜிக்கிரை செய்ய வைக்கிறான், அவன் தான் செய்து அதை எடுத்துக் கொள்கிறான். நமக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அடிமைத்தனத்தை கொடுத்துடுறான். அவனுடைய நல்லடியாராக அல்லாஹு தாலா நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அந்த உணர்வோடு செய்வோமாக. அஃலலு ஸிக்ர் ஃபஅலமன் லா இலாஹா இல்லல்லாஹ் 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 لا إله إلا الله 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 لا إلا الله لا إله 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 إلا الله لا إلا الله لا إله 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 إلا الله إلا الله لا إله 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 إلا الله لا إلا الله لا إله 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 إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم إلا الله 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 لا إلا الله 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 محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم الله 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 الله
Allah, 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 Muhammadur Rasulullah sallallahu alaihi Muhammad sallallahu alaihi wasallam. Allahu Allah, Allah, Allahu رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا حي يا قيوم 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 يا قيوم يا حي 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 يا قيوم محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم. இதுவரை நாம் அல்லாவை திக்ர் செய்தோம். இந்த அல்லாவை யார் என்று காட்டி கொடுத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கலிமாவிலே அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி புள்ளி வைக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முடிச்சாதான் அது ஈமான் காமிலா. காரணம், அல்லாஹ் யார் என்றும் அவன்தான் இலாஹ் என்றும் அவன்தான் மக்சூதா இருக்கான், அவன்தான் மௌஜூதா இருக்கான், அவன்தான் மஷூதா இருக்கான், நம் தேவை அவன் தான் பூர்த்தி செய்யறான், ராசிக்கு அவன் தான் இருக்காங்கிற அனைத்து விஷயங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நமக்கு பிச்சை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வைப்பது இருக்கிறதே நம்முடைய ஒவ்வொரு மூமினுக்கும் ஃபர்லாகும். அதனால ஒவ்வொரு வலிமார்களும் ஒவ்வொரு நல்லடியாரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகே ரசூலாக தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இர்ஃபானும் எஹ்சானும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்லடியார்களை அல்லாஹு தாலா கிருபையுடன் நம்மளை சேர்த்து கொண்டார். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தானையை பிடித்தவர்களாக, அவர்கள் கால்களை பிடித்தவர்களாக, அவர்கள் கையை பிடித்தவர்களை யார சொல்லலாம், எங்களை விட்டுறாதீங்க யார சொல்லலாம், உங்களுடைய கிருபையில தான் வாழ்றோம் யார சொல்லலான்னு பரிபூர்ணமாக அவருடைய மோத்தாஜாகி அவர்களை அழைப்போமாக 3 முறை ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி முஹம்மத் 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 محمد صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم يا شفيع الورى عليك نبي السلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك واجب حبك على المخلوق يا حبيب سلام عليك أعظم الخلق أشرف الشرفاء أفضل الأزكياء سلام عليك وشفت منك ظلمة الظلم أنت بدر يا سلام طالع منك كوكب العرفان أنت شمس الضحى سلام عليك مهبة الوحي مرسل القرآن صاحب الاهتداء سلام عليك إنك مقصدي وملجائي إنك منتهى مطلبي يا حبيبي ليس سواك أنت مطلوبنا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فدا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك قلبي فدا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك فدا سلام عليك هذا قول غلامك اشرقي يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك يا نبي الهدى سلام عليك. الفاتحة. لم يلد ولم يولد ولم نعوذ بالله من خلق ما خلق نعوذ برب الناس مالك الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. الحمد لله الحمد لله لك الحمد ولك الشكر يا الله لك الحمد ولك الشكر يا الله لك الحمد ولك الشكر يا الله يا معبود يا مقصود يا موجود يا مشهود يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وأذكارنا وتلاوتنا وصلاة على رسولنا محمد صلى الله عليه وسلم وتعابدنا إنك أنت السميع القريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا رافع الدرجات يا مكمل الأعمالات ويا شافي الأمراض ويا دافع البليات ويا فاهم النيات ويا فارج الهامات ويا غافر الذنوبات ويا منزل البركات اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك ونصرة وإشاعة دينك أبدا يا الله. اللهم ارحمنا وارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اهدنا واهدي أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اشف مرضانا واشف أمراض أمة محمد صلى الله عليه وسلم.
اللهم بارك لنا وبارك عن أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عنا، اللهم ارض عنا، اللهم ارض عنا وارض عن أمة محمد صلى الله عليه وسلم. يا إله العالمين، يا رب العالمين، يا أكرم الأكرمين، ويا رب الفقراء والمساكين، ويا رب المشرق والمغرب، يا رب الكعبة والأقصى، يا رب المكة والفلسطين، يا رب الفقراء والمساكين، يا رب إبراهيم ويا رب محمد صلى الله عليه وسلم. تقبل جميع الدعاء، تقبل جميع دعانا يا الله، تقبل جميع دعانا بجميع ما تلوناه، وخاصة بكلمة الحق لا إله إلا الله ومحمد رسول الله صلى الله عليه وسلم، وبجاه خواجہ أجميري خواجہ خواجہ خان، وبجاه غوث أعظم عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وبجاه وببركة شيخ شيخنا محبوب إلهي نظام الدين محبوب إلهي رحمة الله عليه، خواجہ پیر نصیر الدین چراغ دہلوی رحمة الله عليه، وخصوصا وبجاه وببركة خواجہ كلمي، وبجميع مشايخنا الذي تلونا منهم وتعلمنا منهم وصاحبناهم. اللهم نور مرقدهم، اللهم نور مرقدهم، اللهم نور مرقدهم، وبارك لنا بفيضاتهم. اللهم انفعنا بعلومهم وأسرارهم وبركاتهم وفيضاتهم. اللهم جمعنا وإياهم تحت لواء حبيبك محمد صلى الله عليه وسلم، وادخلنا الجنة، وادخلنا نصيب رؤياك في الجنة معهم برحمتك يا أرحم الراحمين. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد، صلى الله، صلى الله على محمد، صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي، صل وسلم تسليما كثيرا.